தக் லைஃப் பட விழாவில் கமலஹாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி கன்னடம், அதாவது தமிழ்ல இருந்து பிறந்த மொழி கன்னடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டார். ஆக்சுவலி அவர் அன்பா சிவராஜ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்க தமிழை நாங்க உயிர்னு மதிக்கிறோம், அதே மாதிரி கன்னடமும் எங்களுக்கு உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா, என்னது கன்னடம் தமிழ்ல இருந்து பிறந்ததா? கன்னடம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான லாங்குவேஜ், எந்த மொழியில இருந்தும் பிறந்தது கிடையாது, அதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. கமலஹாசனுக்கு சுத்தமா அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படி மிரட்டினாங்கன்னா, உங்க படம் இங்க வெளியிடவே முடியாது, படத்தையே பேன் பண்ணிடுவோம், அங்க இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நாங்க லெட்டர் எழுதிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. வேற இன்னும் என்ன மிரட்டினாங்கன்னா, கமலஹாசன் இந்த இஷ்யூக்கு மன்னிப்பு கேட்கணும் எல்லாரும் முன்னாடி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மூத்த தலைவர்கள் கர்நாடகால இருந்து சொன்னாங்க. இப்போ இஷ்யூ என்னன்னா, இப்ப கமலஹாசனும் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது, உண்மை அதுதான், ஹிஸ்டாரியன்ஸ் சொன்னதுதான் நான் சொன்னேன், நான் என்ன புதுசாவா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலி அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது தப்பா தெரியும், இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது கரெக்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிஜமாவே கன்னடம் தனித்துவமான மொழியா, தமிழ்ல இருந்து பிரிந்து வந்த மொழியா இல்லையா அப்படிங்கறத பாக்குறத தாண்டி, இந்த மொழியில என்னென்ன சர்ச்சை இருக்கு, நம்ம கமலஹாசனுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோல பார்த்துலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.